மாணவர்களே, கடந்த வகுப்பினுடைய தொடர்ச்சியை நம்ம காணலாம். காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடுதல் கன்று வருத்திட பாலையெல்லாம் தேடி மக்களை ஊட்டுவது ஒரு தீய செயல் என எண்ணியதோ. அதாவது ஒரு ஆடை வெட்டுவதற்காக அந்த யாகத்தை நடத்துறாங்க. அவரு புத்தபுரான் என்ன கேட்கிறாரு, அதாவது ஆடு மலையெல்லாம் திரிந்து சுற்றி வந்து தம்முடைய குட்டிகளையும் பால் கொடுத்து பிறகு மக்களுக்கும் பால் கொடுக்கின்ற அந்த ஆடை வந்து ஒரு தீய செயல் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ? காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடுதல் கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடி மக்களை ஊட்டுவது. காடு மலையெல்லாம் மேய்ந்து வருகின்ற ஆடு அதாவது தன்னுடைய குட்டியே வருந்திடும் வகையில் தம்முடைய பாலையெல்லாம் மக்களுக்கு கொடுக்கிறது. இப்ப பாருங்க, நம்மளுடைய அப்பா அம்மா சம்பாதிச்சு வராங்க, நம்ம வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு நமக்கு தின்பண்டங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இதுவே நம்ம அப்பா அம்மா சம்பாதிச்சுட்டு வந்துட்டு அதாவது வேற ஒருத்தருக்கு வந்து எல்லாத்தையுமே கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லைன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அதே போலதான் அதாவது காடு மலையெல்லாம் சுற்றி வந்து பால் சுரப்பதற்காக அப்படிப்பட்ட ஆடு தம்முடைய குட்டி வருந்திடும் வகையில் மக்களுக்கு கொடுக்கிறது. ஏன்னா அந்த பாலை கறந்து மக்களாகிய நம்ம தான் பயன்படுத்துறோம். அப்போ அந்த குட்டி நினைக்கலாம் இல்லையா, என்ன நம்ம அம்மா இப்படியெல்லாம் சுற்றி வந்து கஷ்டப்பட்டு மேய்ந்து பாலை எல்லாம் மக்களுக்கு கொடுக்கிறாங்க அப்படிங்கிற வகையில் இருக்கு. இந்த செயலானது உங்களுக்கு தீங்கான செயலாக படுகிறதா? அம்பு மீதில் ஆடுகள் உம்மை அண்டி பிழைக்கும் உயிர் அல்லவோ, நம்பி இருப்பவர் கும்மி எரிந்திடில் நம்மை உமக்கு நன்மை உமக்கு வருமோ ஐயா. ஆக இந்த உலகில் ஆடுகள் அதாவது உங்களை நம்பி இருக்கும் உயிர்கள் அன்றோ, நம்மை நம்பி இருப்பவரின் வயிறு எரியும் வகையில் நம்ம நடக்கிறது சரியானதன்றோ. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நாய்க்குட்டியோ இல்லை பூனைக்குட்டியோ நம்ம வளர்க்குறோம். அதே போல தான் ஆடுகளையும் நம்ம வளர்க்குறோம். அப்போ நம்ம இந்த ஏதோ ஒரு ரஜினி பாட்டில் கூட சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா ரேஷன் கார்ட்லையும் வீட்டில் இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாத்தையும் சேர்த்துவாங்க அப்படிங்கிறது போல என்னைக்கு ஒரு உயிர் வந்து நம்ம வளர்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கே அது நம்ம கூட இருக்கிறதாக இருந்துடும். ஆக நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம எதுக்காச்சும் கொலை செய்வோமா? ஏதாவது யாகத்துக்கு கொலை செய்வோமா? கிடையாது. அதே போலதான் அந்த ஆடுகளும் உண்மை நம்பி இருக்கின்ற உயிர்கள். ஆக அது போன்ற உயிர்களை நீங்க கொல்லுவதும் சரி கிடையாது. ஆக உங்களை நம்பி இருக்கிற ஒரு உயிரினுடைய வயிறு எரியும் வகையில அதை கொல்வது ஒரு பாவமான செயல்தானே அப்படிங்கிறாரு வள்ளுவர். பிறகு 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ, தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா. அதாவது நீங்கள் 1000 பாவங்களை செய்திருக்கலாம். அதாவது ஒரு ஏழை ஆடு, ஒரு சாதாரண ஒரு ஆட்டை வெட்டி கொள்வதனால, அந்த யாகத்தை நடத்துவதனால நீங்க செய்த பாவம் எல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? கிடையவே கிடையாது. ஆக ஒரு ஆட்டை கொள்வதனால் உங்கள் பாவம் ஒருபோதும் கழியாது அப்படிங்கிறத புத்தபுரான் சொல்லியிருக்கிறாரு. பிறகு மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் செய்த நன்றும் தீமையும் நீங்கள் என்ன செய்தாலும் அதாவது உங்களை விட்டு அதாவது நீங்கவே நீங்காது. ஒரு ஆட்டை வெட்டுவதனால உங்களுடைய பாவங்கள் கழியாது. ஆதலால் தீவினை செய்ய வேண்டா, ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டா, பூதலன் தன்னை நகரமதமாக்கிடும் புத்தியை விட்டு பிழையும் ஐயா. தீய செயல்களை செய்யாதீர்கள், பிற உயிர்களை கொள்ளும் செயலை செய்யாதீர்கள். இந்த பூமியை மகிழ்ச்சியற்றதாக மாற்றிவிடும், உங்கள் எண்ணத்தை விட்டு நீக்குங்கள். என்ன சொல்ல வராரு? ஆக ஒரு ஆட்டை கொள்வது ஒரு சாதாரணமான விஷயமாக நம்ம வைத்திருந்தாலும் கூட புத்தபிரான் என்ன நினைக்கிறாரு, நீங்கள் செய்த பாவங்கள் ஒரு ஏழை ஆட்டின் தலையை எடுப்பதோடு மட்டும் நின்று விடாது. அதனால தீய செயல்களை செய்யாதீர்கள், உங்களை நம்பி இருப்பவர்களை கைவிடாதீர்கள். பிறகு இந்த பூமியை வந்து ஒரு மகிழ்ச்சியற்றதாக நீங்கள் ஒருபோதும் மாற்றி விடாதீர்கள். பிறகு தீய எண்ணங்களை உங்களை விட்டு நீக்குங்கள். இப்படி வாழ்ந்தால் மட்டுமே இங்கு மக்களோடு சேர்ந்து மற்ற உயிர்களும் மகிழ்வோடு வாழ வழி செய்யுங்கள். அப்படி இருக்கிறதுனால மட்டும்தான் இங்க மக்களோடு மற்ற உயிரினங்களும் அதாவது நிம்மதியாக வாழும் அப்படின்னு சொல்ல வராரு. இவர் சொன்ன கருத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த யாகத்தை பிம்பிசார மன்னர் என்ன பண்றாரு, அந்த யாகத்தையே நிறுத்தி
அந்த ஊரிலே வந்து இனிமே யாருமே உயிர் பலி, அதாவது உயிர் என்றால் மனிதர்கள் மட்டுமே கிடையாது, இது போன்ற விலங்குகளையும் உயிர் பலி எல்லாம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை கொண்டு வராரு. அந்த புத்தபிரான் இந்த விஷயத்தை அங்க சொல்லிட்டு அந்த அரண்மனையில இருந்து அந்த யாகம் நடக்கின்ற இடத்துல இருந்து கிளம்புகிறார். ஆகவே மாணவர்களை, நீங்கள் முற்றிலுமாக ஒன்றை சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு கூட நம்ம தீபாவளிக்கு காலையில எந்திரிச்ச பட்டாசுகளை எல்லாம் வெடித்து கொண்டாடி மகிழ்வோடு இருக்கின்றோம். இந்த சுற்றுப்புற சூழலுக்காக அரசு இப்போதெல்லாம் ஒரு ஒரு நேரத்தை குறிப்பிட்டிருக்கு. காலையில 10 மணி, சாயங்காலம் வந்து ஒரு 4 மணிக்குள்ள ஒரு 2 மணி நேரம் தான் வெடிக்கணும், ஏன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக. ஆனா இதுவே ஒரு இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராம மக்கள் அங்கே நிறைய பறவைகள் எல்லாம், அதாவது வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம், அதற்கு வந்து போகும். அதனால அந்த பறவைகள் அஞ்சுவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஊர்ல பட்டாசே வெடிக்காம பல வருடங்களாக தீபாவளி கொண்டாடிட்டு வராங்க. ஆக இதெல்லாம் என்ன, மனிதர்களினுடைய மனதில் தான் இருக்கு. ஆக இந்த இரக்க குணத்தை, நீங்க மேன்மையான குணத்தை எப்போதுமே உங்களை விட்டு நீக்கக்கூடாது. ஒரு சிறிய உயிரியாக இருந்தாலும் அதன் மீது இரக்கம் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் புத்தரினுடைய கருத்தாக இருக்கிறது. அடுத்த ஒரு வகுப்பிலே காணலாம் மாணவர்களே. நன்றி.